வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் $2659 வெள்ளிக்கிழமை இரவு 10:45 அளவில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த வாரம் ஒரு 3 நாட்கள் கொடுத்துருந்துச்சு. நேற்றும் இன்றைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் சரிந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் அது $2726 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. அதனுடைய ஏற்றமானது நேற்றுக்கு முந்த நாள், அதாவது புதன்கிழமை $2717 க்ளோசிங் இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடி போகிறதுக்கான வாய்ப்புகளை அடுத்த நாள் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதற்கு மறுநாள் $2680 க்ளோசிங் கொடுத்துடுச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தால்தான் அடுத்த மூமெண்ட் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். இது முன்னாடியே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னாடி அதனுடைய தன்மையை பாருங்கள். அப்பவும் பாருங்கள், ஒரு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் நமக்கு 2715 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மறுவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு 2624 லெவலில் மறுபடியும் சரிந்து உள்ள க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அதை தாண்டி அந்த 715க்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஓட்டத்தை கொடுக்க முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போவும் அதே நிலைமையில தான் இந்த நீங்கி கொக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே 715க்கு மேலே ஒரு மிகப்பெரிய க்ளோசிங் இந்த வாரமும் கொடுக்க முடியாமல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் கீழே இறங்கி 2660 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், இன்னமும் அதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தர்ப்பங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம அடுத்த கட்டங்கள் அது போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி அதனுடைய தன்மை $2700 மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்தால்தான் நமக்கு $2830 வரைக்கும் வாய்ப்புகள்ங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 2600 இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டுக்குங்க. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் இந்த பேரலல் சேனலை விட்டு ரொம்ப வேகமாக வெளியில் போய் 32.10 கிட்ட நெருங்கி போயிருந்தாலும் கூட, ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பை அது தரலை அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதனுடைய நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு அது தாண்டி போகணும் அப்படின்னா அதற்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கணும். அப்படி ஒரு க்ளோசிங் கொடுக்க முடியாமல் தான் இது இந்த வாரம் பூராவுமே தவிச்சிருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அந்த லெவலுக்கு போகும்போதே இடித்து நிந்திரத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ 32.10 எந்த அளவுக்கு இதை தடுத்து நிறுத்துதுன்றதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரம் இப்போ குறிப்பாக 30.45 ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா மறுபடியும் இறங்கி வந்திருக்கு. இன்னும் $30 வரலை. இருந்தாலும் கூட இறக்கமானது ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நேற்று நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலராக இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ $30 கீழே போகும்போது 28.40 அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மேலே அந்த 32.10 கடக்காத வரை நமக்கு புதிய உச்சங்களை எட்டி பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் இந்த $65க்கும் $72க்கும் நடுவில் உள்ள ஒரு குறிப்பாக 67க்கும் 71க்கும் நடுவில் தான் சில வாரங்களாக அது போய்கிட்டு இருக்கு. இப்போவும் அதே $71 71.10 தான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. 90% இந்த லெவலுக்குள்ளே தான் ஒரு 5-6 வாரங்களாக இது இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் ஒரு பெரிய மாற்றங்கிறது வராத வரைக்கும் நமக்கு இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. காத்திருக்க வேண்டிதான். 72 கடக்கிற வரைக்கும் நமக்கு மேலே வாய்ப்புகள் இல்லை. 65 கடந்து கீழே போகாத வரைக்கும் நமக்கு கீழேயும் ஒரு இறக்கத்தை கொடுக்குங்கிற பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குதான்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி இந்த வாரம் 24,768 க்ளோசிங் போயிருக்கு. போன வாரத்தோட கொஞ்சம் மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரேடர்ஸுக்கு ஒரு வைத்த கலக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. காலையில் கிட்டத்தட்ட 24,180 வரைக்கும் கீழே லோ வந்துச்சு. அதுலேருந்து ஒரு பூஸ்ட் ஆகி, அதாவது இது பாசிட்டிவுக்கு போக வாய்ப்பு இருக்காங்கிறது கூட சில பேருக்கு அந்த நேரத்தில் நம்பிக்கை இருந்திருக்காது. ஆனால் முடிந்திருக்கக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா 219 புள்ளிகள் இன்றைக்கி ஏறும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க.
கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் வந்து மேலும் கீழுமா ஏறி இறங்கி இன்றைக்கி ஒரு ஸ்விங்கை கொடுத்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு நீங்கள் பங்குச்சந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அடுத்து நமக்கு நான் சொன்ன மாதிரி எப்படி கோல்டு சில்வரில் நமக்கு அடுத்த கட்டமாக அடுத்த மேலே ஏறக்கூடிய அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால அடுத்த லெவல் போகும்னு சொன்னோமோ, அதே மாதிரி இதில் வரக்கூடிய வாரம் 24,768 க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட 25,395 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நெருங்கி போகணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றமும் அதில் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான ஹையை கட் பண்ணி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக கொடுக்கும்போது தான் நமக்கு அடுத்த கட்டமாக 25,395 வாய்ப்புகளாக வரும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். 24,610 இந்த வாரத்தினுடைய மீண்டும் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய வாரம் ஏற்றம் தருதான்னு நிஃப்டியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இந்த வாரம் 53,583 அதனுடைய க்ளோசிங் ஆனது இருக்குது. அதுலேயும் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட 52,250 வரைக்கும் கீழே வந்திருக்காங்க. மீண்டும் அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி தான் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனாலும் ஆல்மோஸ்ட் போன வாரத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவில் தான் இந்த வாரமும் முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய மாற்றங்கிறது இந்த வாரத்தில் மேலேயோ கீழேயோ நமக்கு கொடுக்கல, வீக்லி வைஸாக பார்க்கும்போது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ அடுத்த 54,360 தான் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா 51,850 தான் முக்கியமான சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் இந்த ரெண்டு பக்கங்களில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுதுன்றதை காத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செக்டார் பார்ப்போம். ஃபின் நிஃப்டி 24,880 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணி இந்த வாரம் அதாவது 24,850க்கு மேலே ஒரு 30 புள்ளிகள் மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மைன்யூட்டாக அதுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இந்த வாரம் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அந்த லெவலை தாண்ட முடியல. இருந்தாலும் அப்படி கொஞ்சம் கொண்டு போய் மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் பண்ணி அதை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ண மாதிரி நிறுத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு அடுத்த வாய்ப்புகளாக 26,200. அது ஒரு வேளை அடுத்த வாரம் இந்த தாண்டி நிறுத்தப்பட்டதை கடந்து வேகமாக மேலே போய் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு 26,200 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறணும். அப்படி வாய்ப்பை தருதான்னு நம்ம பார்க்கணும். கீழே வந்து 24,050ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து அங்கேருந்து எகிரி வந்து தான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த 2 வாரங்களும் ரொம்ப முக்கியமாக ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. பட் க்ளோசிங் மட்டும் இந்த வாரம் ஒரு 30 புள்ளிகள் நம்ம ரெசிஸ்டன்ஸை தாண்டி கொடுத்துருக்கிறதுனால அடுத்த வாரம் வாய்ப்பு தருதான்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 45,995 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. நல்ல ஒரு ஏற்றம். 44,940ங்கிறத கிராஸ் பண்ணி ஒரு 1000 புள்ளிகள் கடந்து இந்த வாரம் க்ளோசிங் போய் நின்றுருக்கு. அடுத்த கட்டமாக இதனுடைய மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 47,130 அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டம். ஸோ ஒரு புதிய உச்சங்களை நோக்கி ஐடி செக்டர் நகர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. எங்கே போகுதோ அந்த இடங்களுக்கு போகும்போது உங்களுடைய பொசிஷன்ஸ்லையும் கவனம் செலுத்தி அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கும்போது அவசியம் புக் பண்ணிக்கிறதுக்கு தவற விடாதீங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,157 அதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இந்த வாரமும் வந்து ஒரு இறக்கத்தில் தான் கொண்டாந்துருக்காங்க. கிட்டத்தட்ட போன வாரத்தில் அதனுடைய ஏற்றமானது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 21,950 நோக்கி தான் அதனுடைய வேகம் குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கீழே வந்து எந்த இடத்துல அது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லோ பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னுடைய லோன்னு பார்த்திங்கன்னா 21,791 வரைக்கும் வந்திருக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. மேலே மறுபடியும் அதுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே கொண்டு போய் 22,157 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக 21,950 இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மேலே ரெசிஸ்டன்ஸாக 22,695 இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் வாய்ப்பை கொடுத்து மேலே போகுதான்னு. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி 57,000க்கு கீழே இந்த வாரம் வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 55,700க்கு கீழேயே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து தான் 56,869 க்ளோசிங் போயிருக்காங்க. ஸோ ஒருவேளை அடுத்த வாரம் 57,000 இந்த வாரம் இறங்கினதுலேருந்து மீண்டும் மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் 58,320 நோக்கி அதனுடைய பயணம் இருக்கலாம். கீழே அந்த முக்கியமான 55,700ங்கிற சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக இன்றைக்கி பிடிச்சிருக்கிறதுனால அது தொடர்ந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ 24,040 அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கு.
இன்னமும் ஸ்ட்ராங்காக போக முடியல. இன்றைக்கி வந்து க்ளோசிங் அது வந்து 23,773 க்ளோசிங். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் இந்த பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திரும்பியிருக்கு. பட் இன்னமும் நமக்கு இந்த வாரமும் இதிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ சப்போர்ட் லெவலையோ சேஞ்ச் பண்ணிக்கல. கீழே 22,930 தான் தொடர்ந்து அதனுடைய முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறதே இந்த வாரத்துலேயும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த வாரம் இதை தாண்டி மேலே செல்கிறதுக்கு முயற்சி செய்தான்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிஃப்டி ரியாலிட்டி 1085 அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலராக இன்றைக்கி க்ளோசிங். இந்த பர்டிகுலராக 1060 வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு திரும்பியிருக்கு. இந்த வாரம் கிட்டத்தட்ட 1100 நெருங்கியிருக்காங்க. ஆனால் தாண்டி அதுக்கு மேலே 120 வரைக்கும் போகணும், ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி போகலை. அடுத்த வாரம் அதற்கான முயற்சிகள் கொடுக்கத்தான்னு பார்க்கணும். 1040 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ரியாலிட்டியில் இருக்குங்கிறத இந்த வாரமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். அடுத்த வாரம் 1120 கட் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்தால் 1180 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9439 அப்படிங்கிற லெவலில் தான் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 9600 வரைக்கும் போயிருந்தாலும் இந்த 9805ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி இன்னமும் அதனுடைய முயற்சி இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட் ரியாக்ஷனுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து 9200 நெருக்கத்துக்கு வந்திருக்காங்க கீழே லோ சைடில். பட் மேலே மறுபடியும் கொண்டு போய் மேலே க்ளோசிங் கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்ப்புகள் கொடுத்து அது 9805க்கு வரக்கூடிய வாரம் போகுதான்னு பார்க்கணும். கீழே 8950 தான் முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத நிஃப்டி மெட்டலில் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11160 இதனுடைய க்ளோசிங். 11480 நோக்கி இதனுடைய பயணம் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் சரிந்து வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 10700ங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக நமக்கு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இந்த வாரம் தொடர்ந்துகிட்ருக்கு. ஒரு முயற்சி கொடுத்து 11480 கடக்கும்போது 12000 அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாகவே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் மூமெண்ட்டாக தான் இந்த பர்டிகுலர் செக்டார் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ வரக்கூடிய வாரம் வாய்ப்புகளை கொடுத்து மேலே போகுதாங்கிறத காத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் கடந்த 4 நாட்களாக எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் இல்லாமல் 24,610 நெருங்கியே அதனுடைய க்ளோசிங் இருந்துகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 600 புள்ளிகள் மேலேயும் கீழேயுமா ஏற்றம் இறக்கம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆனாலும் கூட 24,768 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரமும் 24,610க்கு மேலே க்ளோசிங் இருக்குது. பட் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்காக இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய வாரம் அதனுடைய அடுத்தடுத்து ஹையை கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால்தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸான 25,395 நோக்கி போகுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருங்க. 24,610க்கு கீழே க்ளோசிங் வந்துச்சு வரக்கூடிய வாரங்கள்னால் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. மீண்டும் 24,000 நெருங்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் செய்யலாம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான நம்ம நிஃப்டி மற்றும் செக்டார்ஸ் லெவல்ஸ். ஸோ மனதில் வச்சுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.